கார்த்திக் ரேவதி பார்க்குறதுக்காக ஏர்போர்ட் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கத்தில் ரேவதி வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டுருக்காங்கம்மா, நீயும் போ, டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ரேவதியும் வந்து ஃப்ளைட் ஏற ரெடியாக போகிறாங்க. பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. கார்த்திக் வர்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மாமாவை எனக்கு காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளைட்டை வந்து ஏறிறாங்க. ஏறி கிளம்பி போயிடறாங்க. ஃப்ளைட் சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இவங்க திரும்பி வீட்டுக்கு போகலான்னு சாமுண்டீஸ்வரி சந்திராவும் திரும்பும்போது பார்த்தா கார்த்திக் வராங்க. கார்த்திக் வந்ததுமே ரேவதி வந்து ஃப்ளைட் ஏறிட்டா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உங்ககிட்டேருந்து ஒரு வழியாக ரேவதி பிரிச்சுட்டே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்துட்டு ரேவதி என்கிட்டேருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லி கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது சந்திரா வந்துட்டு, இங்கே பாரு, என்னையும் என் புருஷனையுமா பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணேன் பார்த்தியா, இப்போ வந்துட்டு நான் உன்னையும் ரேவதியும் பிரிச்சிட்டேன். இனிமேல் வந்துட்டு 6 மாதத்துக்கு நீ அவளை பார்க்கவே முடியாது. அதுக்குள்ளே வந்து அவள் மனசையை மாற்றி காமிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு சவால் விடுறாங்க. நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்து சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரேவதி இங்கேருந்து வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு சகல, உங்கள் 2 பேருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மயிலும் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ரேவதியோட அம்மாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைலட்டுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி சொல்லும்போது தான் வந்து எமர்ஜென்சிக்காக தான் வந்து அவங்க வந்துட்டு ஃப்ளைட்டை கீழே இறக்குவாங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மயிலும் வந்துட்டு அந்த மாதிரி பைலட்டை கான்டாக்ட் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களும் எமர்ஜென்சி விஷயம் அப்படிங்கிறதுனால சரின்னு சொல்லி ரேவதி மட்டும் வந்துட்டு இறக்கி விடுறாங்க. ரேவதி வந்து அங்கேருந்து வர்றாங்க. ஏர்போர்ட்டில் வந்ததுமே வந்துட்டு முன்னாடி வந்து கார்த்திக் இருக்காங்க. கார்த்திக்கை பார்த்துட்டு, மாமா நீங்கள் வந்துட்டிங்களா, எங்கே உங்களை பார்க்காம போயிடுவேன்னு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அழுகுறாங்க. அழுதுட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு ரேவதி கையை பிடிச்சி இழுத்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வராங்க. ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. உடனே கார்த்திக்கை வந்துட்டு ரேவதி வந்துட்டு அப்படியே அழுதுட்டு கட்டி பிடிக்கிறாங்க. சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க. இல்லை மாமா, இதுக்கு மேலே நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே கார்த்திக்கு ரேவதி பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரேவதி, என்னது இது, நீ தான் வந்துட்டு கனடா போகிறேன்னு சொல்லியிருந்தல, அப்புறம் எப்படி இவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் கனடா போகலம்மா, உங்களோட எல்லா பிளானும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்படி இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேவலமாக இல்லையாம்மா, பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு எப்படிம்மா உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா கேளு ரேவதி, இந்த அம்மா வந்துட்டு எப்போ தான் திருந்த போகிறாங்களோ தெரியல. நானும் ஏர்போர்ட்டில் இருக்கும்போதே கால் பண்ணி சொன்னேன் இந்த அம்மாக்கிட்ட, ஆனால் இந்த அம்மா வந்து இந்த சித்தி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரோஹிணி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லைம்மா, இனிமேல் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் மாமா கூடவே போயிடுறேன், இல்லைன்னா வந்து உங்களால் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு கார்த்திக் கூட கிளம்புறாங்க. உடனே வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி போகாதங்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் கூட வந்துட்டு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் மாமா கூட போயிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரேவதி கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் சந்திரா வந்துட்டு, நம்ம பிளான் எல்லாம் வந்துட்டு வீணாக போயிடுச்சு, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் இந்த கார்த்திக் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவனாண்டிக்கு கால் பண்ணி, என்னதான் பிளான் பண்ணிங்களோ, உங்கள் பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, அந்த கார்த்திக் வந்து ரேவதியை கூப்பிட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. சிவனாண்டி மேலே வந்துட்டு சந்திரா வந்து கோபமாக வந்துட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் ரேவதியை கூப்பிட்டுட்டு வந்துட்டு பாட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி வந்துட்டு ரேவதியும் கார்த்திக் பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னாச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஒன்று ரேவதி கார்த்திக்கோட ஃபேஸ் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் ரேவதி வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அம்மா என்னையும் மாமாவும் பிரிக்கிறதுக்காக என்ன வந்து ஃபாரின் அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சு தான் மாமா வந்துட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ இனிமேல் இங்கேயே இரு, அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாட்டியே சொல்கிறாங்க. உடனே ரேவதி வந்துட்டு அப்படியே அழுதுட்டு பாட்டியை கட்டி பிடிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.